டாக்டர் ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் வாங்க. ஏமா உனக்கு அர்ஜென்ட் நீ தான் போய் வரணுமா? என்ன எதுக்குமா கூப்பிடுற? ஐயோ டாக்டர், உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். ஒரு பேஷண்ட்டை காணோம். என்னது, ஒரு பேஷண்ட்டை காணோமா? யாரு? ஒரு மாசமா கோமாவில் இருந்த ரங்கசாமி தாத்தா தான் காணோம் டாக்டர். ஐயோ, இந்த பைத்தியம் பிடிச்ச தாத்தாவால் சமுதாயத்தில் பல சிக்கல்கள் வருவதற்குள்ள போய் தடுத்தாகணும். முதல்ல இந்த விஷயத்தை போலீஸுக்கு தெரிவிச்சிரு. அப்புறம் நம்ம டீம் அனுப்பி சீக்கிரமா தேடுவோம். வா போவோம். ஓகே டாக்டர். நான் யாரா இருப்பேன்? என் பேர் என்ன? என் ஊர் என்ன? எங்கள் அப்பா அம்மா பேர் என்ன? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கூட தெரியலையே. அட கடவுளே, இது என்னடா கொடுமை? என்ன இடண்டா இது? வெயில் சுட்டு அடிக்குது. நான் இப்போ எங்கே இருக்கணும்னு தெரியலையே. கடவுளே, என்னை காப்பாற்றுப்பா. எங்கள் குடும்பத்தை கூட என்ன சேருப்பா. நான் இப்போ எங்கேருந்து வந்துக்கிறோன்னு தெரியலையே. நான் இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன்? என்னடா இது கொடுமை? என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது. நான் இப்போ ஏன் சிரிக்கிறேன்? நான் இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்? எனக்கே தெரியலையே. கடவுளே, நீ காப்பாற்றுப்பா. யார் இவன் தனியாக பேசின்னு இருக்கிறான்? ஒருவேளை மென்டலாக இருப்பானோ? என்ன என்னையே பார்க்குறான்? அடே போடா டேய். என்னை பார்த்து எல்லோரும் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டான் கடவுள். நான் இப்போ எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பேசுகிறத பார்த்து எல்லோரும் என்ன பைத்தியன்றாங்க. யாருமா நீ? என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன்? இந்தமாரி விஷயத்தெல்லாம் ஃபோனில் பேசுறதோடய நேரில் பேசுறது சார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா, அப்புறமா மற்றதெல்லாம் பேசுமா. ஹலோ சார், நான் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். அட, நீ ஒரு பைத்தியமாமா? நான் இவ்வளோ நேரமாக பைத்தியத்துக்கிட்ட தெரியாமல் பேசிக்கிறேன்னா? அட ஏஞ்சி போமா. என்ன வேலை கூட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். சார் நான் பைத்தியம் இல்லை சார். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பாகாய பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலிருந்து நர்ஸ் வைத்திய செல்வி பேசுகிறேன் சார். சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்கள் சீக்கிரமாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சார். ஏம்மா, நான் இன்னும் பைத்தியம் ஆகலாமா? இந்த கேஸில் நான் நடத்தி நான் பைத்தியம் ஆயிரும் போல இருக்குதுமா. பைத்தியமான உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேம்மா. அப்போ வந்து என்னை கூட்டின்னு போங்கம்மா. சார், நான் உங்களை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க இல்லைங்க சார், ஆக்ஷன் எடுக்க. ஏம்மா, ஏற்கனவே ஆக்ஷன் படத்தை விஷால் எடுத்துட்டாருமா. என்ன எதுக்குமா கூப்பிட்ற? சார் விளையாடுன்னு இருக்காதீங்க சார். எங்கள் டாக்டர் விட ரொம்ப மொக்க போட்டுன்னு இருக்கீங்க. நான் சொல்ல வரதை கொஞ்சமாக கேளுங்க. சரி சொல்லுமா, நீ என்ன சொல்கிற கேட்கலாம். சார், எங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு பெரியவர் தப்பிச்சு போயிட்டார் சார். சீக்கிரமாக போய் அவரை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க சார், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். சரிம்மா, அவர் போட்டோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுமா, நாங்கள் போய் கண்டுபிடிக்கிறோம். சாரி சார், அவர் ஒரு மாசமாக கோமாவில் இருந்தார் சார். போட்டோ எல்லாம் எடுக்கலை சார். ஏம்மா பைத்தியம்? அட சீச்சி, வைத்தியம். கோமாவில் இருந்தவரை ஏம்மா உங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்க? ஃபோட்டோ எடுக்காமல் எப்படிம்மா பேஷண்ட் டீட்டெயிலெலாம் ஃபைல் பண்ணீங்க?
சார் அந்த பெரியவர் வந்து சேரும்போது பைத்தியமாக தான் சேர்ந்தார். அதுக்கப்புறம் தான் பாத்ரூமில் வழுக்கி வீழ்ந்து கோமாவுக்கு போயிட்டாரு. அது மட்டும் அல்ல, எங்கள் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட் முழுவதும் குணமடைந்தால் தான் ஃபோட்டோ எடுத்து பேஷண்ட் டீட்டெயில் ஃபைல் பண்ணுவதற்கு வழக்கம். அதனால் தான் ஃபோட்டோ எடுக்கலை சார். என்னம்மா இதெல்லாம் ஒரு காரணமா? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சுத்த டுபாக்கூர் ஹாஸ்பிட்டலாக இருக்க போல. சரி, அந்த பேஷண்ட் உனக்கு அடையாளம் தெரியுமில்ல? நிச்சயமா சார். ஒரு மாசமா கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு தெரியாதா சார்? வாங்க சார், நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் சார். அப்போ அந்த பெரியவர் கிடைக்கிற வரைக்கும் நீ என் கூட இருந்து எனக்கு அட என்னடா இது? வைத்திய செல்வி சொன்னதிலிருந்து நான் விசாரித்ததில் 30 பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து 150 பைத்தியங்கள் இது வரைக்கும் தப்பிச்சு போய்க்குதுங்க. அது எல்லா பைத்தியத்தையும் பிடிச்சி திருப்பி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே போட்டாங்க. ஆனால் நேற்று தப்பிச்சு போன அந்த ரங்கசாமி தாத்தாவை பற்றி தான் எந்த டீட்டெயிலும் வரமாட்டேங்குது. நம்ம போலீஸ்காரங்களும் போய் விசாரிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எந்த டீட்டெயில் வரமாட்டேங்குது. எந்த பைத்தியக்காரனும் வீடை திறந்து விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆஹா, சோறு ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் சமைச்சாங்க தெரியலையே. நம்ம சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். எவன்டா அந்த படத்தை ஏற்றது? ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி படத்தை தானே பார்க்கணுமே. நல்ல வேலை பரதேசி நம்மளை பார்க்கல, டிவி பார்த்துனுக்குறான். யாரா அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு? ஐயோ, ஒருவேளை பேயா இருக்குமோ? அடடா, யாருமே இல்லை. அது நம்ம மனப்பிரமை. பேய் படம் பார்த்தா இதெல்லாம் சாதாரணம் தானே. சரி, நம்ம போய் நம்ம முடிதாடில் ஷேவ் பண்ணின்னு ஃப்ரெஷ்ஷாக வந்து டிவி பார்ப்போம். நான் முதல்ல தாடியை ஷேவ் பண்ணுறேன், அப்புறமா முடி வெட்டிக்கிறேன், அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேடி சட்டை போட்டுன்னு வெளியே போவோம். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசும் சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். வரலாம் வரலாம் வா பைரவா, வரலாம் வரலாம் வா பைரவா. முட்டா பைய துணியை பாத்ரூம் மேலே கேட்டி போட்டு உள்ளே எதுக்கு டான்ஸ் ஆடிங்கிறான் மென்டல் மாதிரி. நல்ல வேலை எனக்கு துணி ஆப்பிட்டுக்குச்சு, நான் போட்டுன்னு வந்துட்டேன். எப்பா, அந்த பச்சை கலர் துணியை பார்த்து எல்லோரும் என்ன மென்டல் சொன்னாங்க. இப்போ நான் வெள்ளை சோக்கா போட்டுன்னு வெளியே சோக்கா போகிறேன். எங்கடா காணும் என் வேஸ்ட் சட்டெல்லாம்? யாரை வச்சு இந்த பச்சை கலர் சட்டை பேண்டெல்லாம்? நான் இப்படியே வெளியே போனால் அசிங்கமாக போயிருமே, ஜட்டியோடு இருக்கிறேனே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. இந்த பச்சை கலர் சட்டை பேண்டை போட்டுட்டு இப்போதைக்கு வெளியே போவோம். பெட்ரூமில் போய் நம்ம வேஸ்ட் சட்டை மாட்டிப்போம். அப்பாடா, தாடி சேவ் பண்ணியாச்சு, முடி வெட்டியாச்சு. வேஸ்ட் சட்டை மட்டும்தான் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த பச்சை சட்டையும் பேண்ட் போட்டுனாச்சு. இப்போதைக்கு பெட்ரூம் போய் வேறத்தையும் மாற்றிப்போம். எங்கடா காணோம் வேஸ்ட் சட்டெல்லாம்? யார் அவன்? எங்கள் வீட்டில் என்னடா பண்ணுற? வெளியே போடா பைத்தியக்காரன். சாந்தி, நான் தான் உன் புருஷன் பேசுகிறேன். நான் யார் தெரியல உனக்கு? அட, அவர் எப்படி இருப்பார்? சும்மா கேஜிஎஃப் மாதிரி தாடியும் மீசிமா வெள்ளையும் சொல்லியுமா திரிவார். சும்மா அவரை மாதிரி குரல் மாற்றி பேசினா அவரு ஆயிடுவியா நீ? ஏன் வீட்டுக்கார வேற காணோம். நான் வேலைக்கு போய் வரதுக்குள்ள சும்மாவே வீட்டில் வெட்டியா கடந்த வர காணோம். எங்கடா கடத்தி வச்சுக்கிற பைத்தியக்கார நாயே? சாந்தி, நான் உண்மையாக உன் வீட்டுக்காரன் தான். என்னடா நான் இம்மா கேட்டு நிற்கிறேன், சொன்னதே சொல்லி நிற்கிறேன். அப்படியே கைத்தா மேலே ஒன்று போட்டனா வச்சுக்கேன், கைத்து தொங்கிடும். உண்மையை சொல்கிறா, அவர் எங்க? நீ சொல்கிற மாதிரி தெரியல. ஒன்று போட்டா தான் திருந்துவேன். லாஸ்ட்டாக உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே என் புருஷன் எங்கிறான்னு சொல்லலை, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். சொல்கிறா பைத்தியக்காரா. ஐயோ கடவுளே,
பொண்டாட்டி கையால் அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அடி வாங்கினதே இல்லையே. எல்லாம் அந்த பைத்தியக்காரனால தான். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. இப்போவே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி உன்னை பிடிச்சின்னு போக சொல்கிறேன். ஐயோ, கரெக்டாக பிரச்சனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அனுப்ப சொல்கிறாளே, நான் என்ன பண்ணுறது தெரியலையே. ஹலோ, பாகாய் ஆஸ்பத்திரிங்களாங்க? எஸ் மேம், பாகாய் ஆஸ்பத்திரி தான். யார் பைத்தியம்? என் புருஷன் ஒரு பைத்தியம் கடத்தி வச்சுக்கினேன். இங்கே என்ன சொல்ல மாட்டேங்குது. வந்து பிடிச்சி விசாரித்து என் புருஷனை மீட்டு தாங்க மேம். அழுவாதீங்க மேம், நாங்களும் எங்கள் டீமும் சீக்கிரமாக வந்துடுறோம். அட்ரஸ் சொல்லிடுங்க. நம்பர் 6, அண்ணா காலனி, காரைக்குடி. சீக்கிரம் வாங்க ரேக்கா மேம். ஏ வைத்தி செல்வி, உனக்கு ஒன்று தெரியுமாடி? நம்பர் 6, அண்ணா காலனி, காரைக்குடி. ஒரு பைத்தியம் இருக்குதாம். ஒருவேளை அந்த பைத்தியம் நம்ம தேடுற பெரியவராக இருந்தால் சீக்கிரம் டாக்டர்கிட்ட போய் சொல்லுடி. அப்படியாடி, சீக்கிரமாக போய் டாக்டர்கிட்ட சொல்கிறேன்டி. டாக்டர், உங்களால் கண்டுபிடிக்காதது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், நான் என்னோடய ஸ்டெதஸ்கோப் எங்கே வச்சு தெரியாமல் தேடிங்க வந்தேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கே? டாக்டர், நீங்கள் ஒரு பைத்தியம். என்னது? நான் ஒரு பைத்தியமா? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நான் யாருக்கும் சொல்லாமல் மறைச்சு வச்சுருந்தேனே. டாக்டர், சும்மா காமெடி பண்ணியிருக்காதீங்க. அப்பாடா, நல்ல வேலை, உண்மை யாருக்கு தெரியும். டாக்டர், நீங்கள் ஒரு பைத்தியம் பிடிச்ச பெரியவரை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவர் நம்பர் 6 அண்ணா காலனியில் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறது? சூப்பர்மா. அப்படின்னா நீயும் போலீஸும் போய் அந்த பெரியவரை பார்த்து நம்மக்கிட்ட இருந்த பெரியவர் தானான்னு செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கூப்பிட்டு வந்துடு. அம்மா, நீ எதுக்கு வந்துட்டு தெரியுதுமா? நாங்கள் இன்னும் அந்த பெரியவரை கண்டுபிடிக்கலம்மா. கண்டுபிடிச்சா உங்களுக்கு சொல்கிறோம்மா. சார் இப்போ தான் சார் அந்த பெரியவரை பற்றி தகவல் வந்தது. என்ன தகவலுமா? எங்களுக்கே தெரியாதது. சார் நம்பர் 6 அண்ணா காலனியில் அந்த பெரியவர் இருக்காராம் சார். நம்ம பெரியவரான்னு கன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூடுமலாம் சார். சீக்கிரம் வாங்க சார். அப்படியாம்மா? சரி வாமா, சீக்கிரமாக போகலாம். ஓகே, வாங்க சார். உண்மையை சொல்கிறா. அவர் எங்கே? அவர் என்னம்மா, இந்த வீடு தானாம்மா? இந்த வீடு தான் ரேகா நர்ஸ் சொன்னாங்க சார். என்னம்மா, நீ தான் ஃபோன் பண்ணியாம்மா? எங்கம்மா பைத்தியம்? வாங்க சார். நான் அடிச்சடியில் ஏதேதோ உலைனுக்குது சார் அந்த பைத்தியம். சீக்கிரமாக அந்த பைத்தியத்தை விசாரிங்க சார். என் புருஷங்கன்னு கண்டுபிடிச்சி தாங்க சார். ஏபிக்கு போர் அடிச்சா என்ன செய்யும்? சிடி போட்டு பார்க்கும். இஎஃப்க்கு உடம்பு சரியில்லைனா எங்கே போகும்? ஜிஹெச்சுக்கு போகும். ஐஜேகைகளுக்கு எனிமி யாரு? எம்மன் தான். ஓபி ரேஷனுக்கு போனால் கியூவில் தான் நிற்கும். ஆர்எஸ்க்கு தலை வலிச்சா டீ குடிக்கும். யூவிடபிள்யூ எக்ஸ்ஒய்க்கு பறக்கணும்னா ஜெட்டில் தான் போகும். அவ்வளோ தாங்க இந்த ஏபிசிடி. பாருங்க சார், அரை மணி நேரமாக இதே பாடினுக்கிறான். ஏபிசிக்கு உடம்பு சரியில்லைனா அதே பாடினுக்கிறான் சார். சீக்கிரமாக இவனை பிடிச்சி விசாரிச்சு என் புருஷன் எங்களுக்கு கண்டுபிடிங்க சொல்லுங்க சார். நீ ஒரு நிமிஷம் அமைதியாயிருமா? சம்மந்தப்பட்ட ஆளானு விசாரிச்சுட்டு அப்புறமா உனக்கு சொல்கிறேம்மா டீட்டெயில். சார், இது ரங்கசாமி தாத்தா இல்லைங்க சார், வேறு யாரோ. ஏம்மா, ஒழுங்காக பார்த்து சொல்லுமா. இவன் தானம்மா அந்த பெரியவர்? இவர் ரங்கசாமி தாத்தா இல்லைங்க சார். இவனும் இவன் பண்ணுற சேட்டையும் பார்த்தா இவன் வேறு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டுக்கிறான் சார். அப்போ இவன் யாராக இருப்பான்? ஏம்மா, நீ போகும் போஸ்ட்டை படம் எடுத்துனாம்மா. இந்த 2 போட்டோ இருக்கிற மூஞ்சி பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரு ஆள் உன் பொருஷன் தான் இவனும். ஏம்மா, நீ சரியாக வேணும் பார்த்தியாம்மா? ஆமாம் சார், இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தான் சார். இந்த அம்மா அச்சா இல்லை, அவன் மென்டல் ஆகிட்டு 5 வயசுக்கு போயிட்டான் சார். ஏம்மா, நீ ஒரு பொம்பளையாம்மா? கட்டின பர்சனே அடிச்சு பைத்தியம் ஆகிட்டேம்மா. சீக்கிரமாக வந்து ஆஸ்பத்திரி சேர்க்குற வை பாருமா. ஒரு கேஸ் பிடிக்க வந்து இன்னொரு கேஸ் சாப்பிட்டா கதையாக போயிடுச்சு சார். அட என்னம்மா ஓய்தரமாக போச்சு. சரி, இந்த கேஸு சாரி இந்த லூஸை நாளைக்கு போய் கூட்டின்னு வந்து ஆஸ்பத்திரியில் சேருமா. எங்களுக்கு முக்கியமான வேலை விளக்குதுமா. நாங்கள் போய் வரோம்மா. டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா நக்கா
சித்தி வா சித்தி, நம்ம போய் விளையாடலாம் வாங்க. ஐயோ, வருஷம் உள்ள தாடியும் மீசிமா உன்னை பார்த்து விட்டு திடீர்னு ஆளே மாறி போய் இந்த பைத்தியக்காரனோட துணியை போட்டதால உன்னை தெரியாம அடிச்சு பைத்தியமாக்கிட்டனே. சரி விடுயா, எல்லாம் என் தப்பு தான். உன்னை ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்து திரும்பவும் என் KGF 2 கொண்டு வரேன். வா போவோம். ஏன்பா சந்துரு உங்கள் அப்பா பற்றி என்ன விஷயம் தெரிஞ்சிச்சா? ஏம்மா என்னம்மா நீ எப்போ பார்த்தா அழுதுன்னு இருக்கிற? சும்மா இருக்க மாட்டியா நீ? எங்கேயாவது வீட்டில் வந்து அமைதியாக இருக்க முடியுதா? நீ பேசல வெளியே போகலாம் தான் தோணுது, வீட்டில் இருக்க தோண மாட்டேங்குது. அப்பா தொலைஞ்சி 1 வருஷம் ஆகுது, எங்கேயும் போய் தேடலையாப்பா? ஐயோ கடவுளே, அவர் தொலைஞ்சி 1 வருஷம் ஆகுது. நாங்கள் ஒன்றும் தேடாமலாம் இல்லை, தேடி இருந்தாக்கிறோம். டெய்லிக்கும் போய் ஆஃபீஸில் போய் எங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. எப்போவுமே வந்து எங்கள் அப்பா தேடத்துலேயே போகுது. இன்றைக்கி கூட தேடி தான் வந்தேனே, அவரையும் கிடைக்கிறாரு. என்னடா அது? ஐயோ பசி வேறு எடுக்குது, இப்போ எப்படி சாப்பிட்றது தெரியலையே. ஹலோ, எங்கே போகிறீங்க? கோவில் செக் பண்ண போகிறேன். கோவிலுக்கு போகிறானா? அப்போ நம்மளும் போய் வரலாமா? நான் பண்ண சாப்பாடு சாப்பிட்லாம். சார், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானும் உங்கள் கூட வரலாமா? சரி, இவன் எதுக்கு நம்ம கூட வரான்? ஒரு நாள் இவனுக்கு கொரோனாவாக இருக்குமோ? சரி, எவனோ நம்ம கூட கூட்டின்னு போயிடலாம். வாங்க சார் போகலாம். ஐயா சார், நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐயா, நான் ஒரு கொரோனா பரிசோதகர். உங்கள் மகனுக்கு திருமணம் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால் அந்த திருமணத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றி அந்த திருமணத்தை நடத்துங்க, ஓகேவா? வர்ற உறவினர்களுக்கெல்லாம் கொரோனாவுடைய மாஸ்க் மற்றும் சானிடைசர் தெளித்து தான் உள்ளே விடணும். மற்றும் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு தான் அந்த திருமணத்தை நடத்தி முடிக்கணும், ஓகேவா? சரிங்க சார், நீங்கள் சொன்னது மாதிரியே நானும் கல்யாணத்தை நடத்துகிறேன். வாங்க சார் போகலாம். யோ என்னையா வர ஃபுல்லாக இருமினே வர உனக்கு என்னையா ஆச்சு? அதான் சார் சொன்னேனே சார், நான் கோவில் செக் பண்ண போகிறேன் சார். யோ, கோவில் எவ்வளோ தூரம் இருக்குது? உன் பேச்சு கேட்டு 1 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். உண்மையை சொல்லியா, நீ எங்கே போகிற? உன் நம்பி வந்து தப்பாக போச்சு. சார், நான் கோவிலுக்கு போகல சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் சார். அட பிறவி பைத்தியமே, உன் பேச்சு கேட்டு 1 கிலோமீட்டர் மேலே வந்துட்டேன். கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லி தான் என்னை கூட்டு போனேன். இப்போ திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்கிறேன். மெண்டலாயா நீ? என் மூஞ்சில் வைக்காத போ. ஹலோ, சொல்லுமா, யாருமா? சார், நான் அண்ணா காலேஜிலேருந்து எர்னஸ்டோ பேசுகிறேன் சார். சமீபத்தில் நான் மன வளர்ச்சி சரியில்லாத மாதிரி ஒருத்தர் பார்த்தேன் சார். அவருடைய ஃபோட்டோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் பாரு சார் வாட்ஸ்அப்பில். சீக்கிரமாக அவரை கண்டுபிடிச்சி அவர் குணப்படுத்துங்க சார். சூப்பர்மா, நான் சம்மந்தப்பட்டெல்லாம் விசாரிச்சுட்டு சீக்கிரமாகவே அந்த பெரியவரை பிடிக்கிறோம்மா. ஃபோட்டோ வந்துக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் நம்ம தேடுறாளான்னு வைத்திய செல்விகிட்ட கேட்டுட்டு அப்புறமா டிவி நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம். ஹலோ, யாரு? ஏம்மா வைத்திய செல்வி, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருமா. அந்த ஃபோட்டோ பார்த்து உங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு போன பெரியவர் அவர் தானே செக் பண்ணி சொல்லுமா. ஆமாம் சார், அந்த பெரியவர் தான் சார். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி சார் கிடச்சிது? ஏம்மா அதுதாம்மா போலீஸ் விசாரணை. சரி, அதை விடுமா. அந்த பெரியவர் தானே ஒழுங்கா பார்த்து சொல்லுமா. ஆமாம் சார், அந்த பெரியவர் தான் சார். ஆனால் டையெல்லாம் வச்சு சின்ன பையன் மாதிரி தெரியுறா சார். என்னம்மா சின்ன பையனாம்மா பெரியவர் சொல்லி எங்களை அலைய விட்ட? சரிம்மா, அந்த பெரியவர் தானாம்மா, நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோம்மா. கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோம்மா. இப்போவே இந்த விஷயத்தை டிவியில் பப்ளிஷ் பண்ணுறோம்மா. Fotoவில் Europavaraiengu Partalum Police Anugabum. அவ்வளோ தாண்டா, டிவியில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த பெரியவரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அட என்னடா இது, ஒருத்த கோவிலுக்கு போகிறான், அவங்க கூட போய் சாப்பிட்டுலாம் பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இப்படி நெட்ரோட்டை விட்டு போயிட்டானே.
என்ன பக்கத்தில் நீங்கள் கல்யாண மண்டபம் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. சரிவா போய் என்னான்னு பார்ப்போம். அட உண்மையாகவே இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது போல தாங்க இது. சரி அங்கே நல்லா சாப்பிட்டு வரலாம் போய். ஹலோ சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார் பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே வந்துட்டீங்களா சார்? சரி வாங்க சார், எங்கள் திருமணத்தில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ஹலோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாரி இல்லைங்க. அதானே பள்ளிக்கூடத்தில் தானே நீங்கள் வாத்தியார், வெளியே தரலாம் சாப்பிட்ட நாள் தானே சார். பொண்ணு வீட்டு சைடா சார் நீங்கள் வேறு நான் யாருன்னு எனக்கே தெரியல. இதில் பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை சைடா வேறு கேட்டுங்கிறீங்க. விடுங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது. சரி எல்லோரும் லைன் நின்னுங்க. என்னடா இது, கல்யாணத்துக்கு உள்ளே சாப்பிட போடுவாங்க பார்த்தா வெளியே எல்லாருக்கும் சாப்பாடு தரத்துக்கு இலை தராங்க. என்னடா சாப்பாடு தரத்துக்கு இலை கொடுத்துட்டு பிரசாதத்தை இலையில் வைக்காமல் கையில் இது வைக்கிறாங்க. என்னடா ஜாமு இது, புளிப்பாக்குது, ஜில்லுன்னு வரைக்குது. ஏதோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, உள்ளே வேறு சாப்பாடு போகிறாங்களா பார்ப்போம். ஏன்பா விஷ்ணு வந்துக்கிற ஒரு பெரியவர் பார்த்தா சந்தேகமாக இருக்குதுப்பா. அவர் யாருன்னு அவருக்கே தெரியும் சொல்கிறாருப்பா. ஏன்பா வந்துக்கிறவங்க யாருன்னு விசாரிக்க வேண்டிட்டு அவங்ககிட்டருந்து வர மொழியை மட்டும் பாருப்பா. அப்புறமா பார்த்துக்கலாம் அவங்க பொண்ணு செய்கிறா இல்லை வேறு யாரான்னு. என்னவோ சொல்கிறப்பா, கல்யாணம் நல்லா நடந்தால் போதும். ஐயோ மாப்பிள்ளையோட அப்பனே, நீ கொடுத்த ஜாம சாப்பிட்றதுலேருந்து எனக்கு ஒரே நெஞ்சரிசலாக இருக்குதுயா. ஒரே இருமலாகுது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, மூச்சை விட முடியல. எண்ணெயா கொடுத்த, நீ கொடுத்த இலையை கூட நான் தூக்கி போட்டேன்யா. ஐயோ சொல்லியா, என்னையா கொடுத்த? ஐயோ சார், நீங்கள் சாப்பிட்டது ஜாமம் இல்லை, சானிடைசர். அப்புறம் நீங்கள் தூக்கி போட்டீங்க, அது இலைய இல்லை, மாஸ்க். அதை போட்டுருந்தா விழாவில் கந்துக்கணும். என்ன சார் இது கூட தெரியல, நீங்கள் ஒரு சாரா? சானிடைசர்னா என்னையா? ஐயோ சார், இது கொரோனா காலம் சார். சானிடைசர்னா கையில் தடவை மருந்து சார். அப்புறம் மாஸ்க்குனா அதை போட்டு தான் சார் எல்லா வேலை செய்யணும். எங்கே சார் உங்கள் மாஸ்க்? ஐயோ அதை விடியா, எனக்கு ஒரே இருமலாகுது, நெஞ்சரிசலாகுதுயா. இப்போ நான் என்னையா பண்ணுறது? ஐயோ என்னை காப்பாற்றியே எப்படியாது. சார் 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 சீக்கிரமாக போய் வாய் கொப்பளிங்க சார். அப்புறமா கை விட்டு வாங்கிடுங்க சார், சீக்கிரமாக போங்க சார். அட போயா நீயும் சானிடைசரும். ஐயோ நெஞ்சு கடிக்குது. வா வா. அட போயா, உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்ததும் போதும், வாந்தி எடுத்ததும் போதும். என்னை எதுக்கு சார் இங்கே கூட்டு வந்துருக்கீங்க? சொல்கிற இருமா, அந்த பெரியவர் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருப்பார். அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பார். நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். சார் உங்களுக்கு யார் சார் அவர் எங்களுக்காக சொன்னது? எல்லாம் ஒரு யூகிப்பு தாம்மா. அதுவும் இல்லாமல் அந்த பெரியவர் கிடைச்சா யாருமே அந்த பெரியவர் கூட்டின்னு வீணாக உங்கள் ஆஸ்பத்திரி வரைக்கும் விட்டு போகிறது. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு உன் கூடவே அவர் அனுப்பி வச்சிடலான்னு நான் யோசித்தேம்மா. அப்படியா சார்? ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். மச்சி சந்துரு, எப்படா இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? காலேஜில் பார்த்தது, இப்போ தானே உன்னை பார்க்குறேன். நான் உன்னை இன்வைட் பண்ணலான்னு பார்த்தேன்டா. ஆனால் எங்கள் அப்பா தான் ஏதோ ஒரு அதிகாரி பேச்சு கேட்டுன்னு இன்வைட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரா. கல்யாணத்தில் நிறைய பேர் கூட சொல்லிட்டாரு. அதனால தானே உன்னை இன்வைட் பண்ணல, என்னை மன்னிச்சிடுறா. அப்படி இருந்தோன்னு நீ என் கல்யாணத்துக்கு வந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா. வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போடா. என் கல்யாணம் முடிவு வரைக்கும் என் கூடவே இருடா, வா. அதனால என்னடா, கல்யாணம்னா எல்லாமே இருக்குந்தான், அதுக்குன்னு வராமல் போயிடுறதா? உன் கல்யாணத்துக்கு நான் வரேன்னா யாராக வருவாங்க? எங்கள் அப்பா தொலைஞ்சதுலேருந்து நான் எந்த விழாவும் போய் கலந்துக்கலடா. அதுவும் உன் கல்யாணத்துக்கு நான் வரலாமல் வேணாமல் தான் யோசித்தேன். ரொம்ப அப்செட்டாக இருந்தேன்டா. இருந்தாலும் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வராமல் போனால் அசிங்கமாக போய் சொல்லிட்டான், நான் வந்தேன்டா. சரி வா போவோம். என்ன ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து நமக்கு மட்டும் சாப்பாடு வேகம் அசிங்க பார்த்துறாங்க. யோ சர்வர் வாயா. யோ சர்வர், என்னையா பண்ணுற? உன்னை எங்கேயா தேடுறது? எங்கேயா சாப்பாடு? இவங்க மட்டும் வைக்காமல் போய்ங்கிற. நான் யார் தெரியுமா? சாரு, நீங்கள் யார் வேணா இருங்க சாரு.
ஆனால் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கிளம்பு சாரு. விருதுக்கு ஏற்பாடு பண்ண எல்லா சாப்பாடையும் ஒரே ஒருத்தரையே சாப்பிட்டு தீர்த்துட்டா நான் எப்படி சார் மற்றவங்களுக்கு பரிமாறது? என் நிலமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். அதனால தான் சார் உங்களுக்கு பரிமாற முடியல. என்ன அது சாப்பாடு காலியா? யோ என்னையா, யார் யாது அவ்வளோ சாப்பாடு தூண்டுற தீனி பணியாரம்? யாரு காட்டியா? சாரு அதோ வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் போட்டுன்னு சாப்பிட்டுன்னு இருக்காரு பாரு சாரு. அவரு தான் சாரு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. சூப்பராக சாப்பாடு. யாரா சமைச்சது? நல்ல வேலை அந்த புளிப்பு ஜாம் குத்தி ஏமாத்திடுவாங்க பார்த்தேன். நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. பரவாயில்ல. யோ யார் அது தீனி பட்டாரோ கொஞ்சம் திரும்பியா. எல்லா சாப்பாடு நீ சாப்பிட்டா விருந்துக்கு வரவங்க எதை சாப்பிடுவாங்க? கொஞ்சம் அறிவு இருக்குதாயா? யோ திரும்பியா. யோ அப்பா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுப்பா. சரி வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம். டேய் புறம்போக்கு, யாருக்கு யாரா அப்போ என்ன எதிர கட்டி பிடிக்கிற? தள்ளி போடா நாயே. அப்பா நான் யார் தெரியலையாப்பா. நான் தான்ப்பா உன் பையன் சந்தரு. ஞாபகம் இல்லையாப்பா? டேய் யாருக்கு யாரா அப்போ? நீ யாருன்னு சுத்தமாக ஞாபகம் இருக்கா? யாரா நீ? நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா ஒன்றுமே தெரியாத மாதிரி அடிக்கிறீங்க? ஐயோ இவனை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருது. ஐயோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண முடியலையே. நான் யாராக இருப்பேன், இவன் யாராக இருப்பான்? ஐயோ மைண்டே கொலாப்ஸ் ஆகுது. ஐயோ நீ அம்தியாரு எனக்கு என்னென்ன தோணுது? நீ என் பையன் மாதிரி தோணுது, நான் உங்கள் அப்பா மாதிரி தோணுது. ஐயோ எனக்கு இவெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. டேய் சந்துரு எப்படா இருக்க? அப்பா இப்போ தான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குதுப்பா. வாங்கப்பா அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். உன்னையும் அம்மாவும் பேச்சு பாவம் எனக்கு தான்ப்பா வந்து சேரும். நான் தான்ப்பா உங்களை தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து உங்களை உங்கள் மைண்டு கொலாப்ஸ் பண்ணி உங்களை வீட்டை விட்டு வெளியே போகிற பண்ணிட்டேன்ப்பா. எல்லாம் ஏன் தப்பு தான்ப்பா. நான் மட்டும் உங்களை அப்படி தேட்டி இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டீங்க. உங்களை பிரிஞ்சு நாங்கள் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா. இப்போ தான்ப்பா மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா. என்கிட்ட வீட்டோட பருப்பு வந்த உடனே நான் ரொம்ப தலைகணை பிடிச்சி ஆடினேன்ப்பா. உங்களை அப்பப்போ மதிக்காமல் திட்டிங்க இருந்தேன்ப்பா. அதனால தான்ப்பா நீங்கள் என்னை வெறுப்பீங்க. நானும் ஒன்று வெறுத்தேன்ப்பா. இப்போது உங்களை பிரிஞ்சு நாங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம்ப்பா. எங்கேப்பா போனீங்க? ஏன்ப்பா சந்துரு உன் மேலே ஏன் தப்பு இல்லைப்பா. நான் தான்ப்பா அன்றைக்கி கோவிலுக்கு போய் வெளியே வந்தேன்ப்பா. அப்போ ஒரு லாரி இடித்து நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன்ப்பா. அப்போ நான் என்ன நினச்சி எங்களுக்கு ஞாபகம் இல்லைப்பா. அதை கண் முடிச்சு பார்த்தா நான் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தேன்ப்பா. என்ன எல்லோரும் மென்டலில் சொன்னாங்கப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சி நீங்கள் ஞாபகமே இல்லைப்பா. எல்லாம் அந்த நர்ஸுக்கு தான்ப்பா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியலப்பா. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்போ அப்போலாம். சரி வாங்கப்பா, நடந்து போச்சு. சரி வாங்கப்பா, அதை பற்றி பேசினா பண்ணுறது. அம்மா வீட்டில் ஃபீலிங்காக இருக்கிறாங்கப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம். நல்ல வேலை இந்த கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு இருந்தேன்ப்பா. கால சூழ்நிலை உங்களை என்னை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுப்பா. நான் வராமல் போயிருந்தேன்னா உங்களை பார்த்துருக்க மாட்டேன்ப்பா. அப்போ நான் திரும்பி பிரிஞ்சு தான் இருந்திருப்பேன்ப்பா. நல்ல வேலை இந்த கல்யாணம் நான் எல்லோரும் சேர்த்து வச்சுச்சுப்பா. வாங்கப்பா போகலாம். வாங்கப்பா வீட்டுக்கு போவோம். வாங்கப்பா. நல்ல வேலை சார், அந்த பெரியவர் அவர் குடும்பத்தை அவர் சேர்ந்துட்டார் சார். பாவம் சார், அந்த பெரியவர் ஒரு வருஷம் வாய்க்கே தொலைச்சிட்டார் சார். பாவம் சார், அந்த பெரியவர் குடும்பத்தை பிரிஞ்சு மென்டல் ஆகி ஆஸ்பத்திரிக்கு வந்து கோமாவுக்கு போய் கோமாவிலேருந்து 20 வயசுக்கு போய் 20 வயசுலேருந்து நார்மல் ஆகிட்டார் சார். சரி சார், உங்களுக்கும் எனக்கும் வேலை மிச்சமாக போயிடுச்சு சார். வாங்க சார் போகலாம். சரி வாமா, ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பொண்ணி நாங்கள் கிடச்சிச்சுமா. அதுவே ரொம்ப மகிழ்ச்சிமா. நல்ல வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுமா. சரி வாமா வீட்டுக்கு போவோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.